ப்ராடக்ட் எப்படி நல்லாவே இல்லை, கிழிஞ்சி கொடுக்குறீங்க, இல்லை ஓட்ட போட்டு வருது, இல்லை எதுக்கு உங்கள் பதில் என்னவா இருக்கு? தெரியுதா தெரியல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? அதை ஒரு நியூவாக நான் வந்து ஒரு மஸ்லின் அப்படின்னு ஒரு ஃபேப்ரிக்கில் லான்ச் பண்ணேன். இதுவுமே அவங்களோட இதில் வந்து கட் பண்ண ஒரு ஹேர் ஸ்டைல். ஏன் கேன்சர் பேஷண்ட், அலோபேஷியா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்காது. ஹேர்லாம் வச்சுட்டு ஹாப்பியாக போகிற அந்த ஹாப்பி ஃபேஸ் எனக்கு பார்க்கணும். ஜூரியஸாக இருக்கே, பார்க்க நிறைய காஸ்ட் இருக்கும் போல. ஒரு பிரைடு போடுற புடவைய சராசரியா எல்லாரும் போடணும்னு ஆசைப்பட்டவன். பெப்பி பாப்அப்ல இருக்க ஒரு பியூட்டிஃபுல் கலர். எவ்வளவு ஆசை இருக்கும் லக்ஸரி சலூன்ல போய் அவங்களுக்கு பண்ணிக்கணும்னு. அத்தான் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அவர் தான். அத்தானுக்கு போய் எப்படி அவர் சட்டைக்கு பேர் வைப்பா அப்படின்னு தப்புன்னு அத்தான் தாண்டா பிராண்ட். அடுத்து எப்போ பொட்டிக்கு ஆரம்பிக்க போறீங்க? 2027. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ ஆனந்தி அக்கா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? அதை இல்லையா? உங்களோட சாரி அக்கா இது. நீங்க போன வாட்டி எனக்கு ப்ரெசென்ட் பண்ண சாரி. வந்தோடனே சொல்லிட்டேன், செம்ம அழகா இருக்கு, பியூட்டிஃபுல் லாவெண்டர் கலர், செம்மையா இருக்கு. ஆனா கஸ்டமர்ஸ் கேட்க வேணா சொல்லிட்டேன், அவுட் ஆஃப் ஸ்டாக். அவுட் ஆஃப் ஸ்டாக். யா, திஸ் த லாஸ்ட் பீஸ் நான் போட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம இதுவுமே அவங்களோட இதுல வந்து எனக்கு அமிச்சது. கியூட், சோ பிரிட்டி. எஸ், ஆட் ஆன் பியூட்டி மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது சாரி கட்டுனே அழகாயிட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாயிட்டேன் இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கா பாப்பாலாம்? நல்லா சூப்பரா இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சொல்லுங்க, அதாவது நீங்க வந்து அடுத்து வந்து பொட்டிக்கு ஆரம்பிக்க போறீங்க, கடை திறக்க போறீங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம். அப்படின்னா கட் பண்ண ஒரு ஹேர் ஸ்டைல், ஏன், எதுக்காக? இது எனக்கு 1.5 years முன்னாடி ஐடியா பிளான் பண்ணிட்டேன் பண்ணணும் அப்படின்னு. எது பண்ணாலும் நான் வந்து ஒரு சிறப்பாக பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் என்னோட சிஸ்டர்லாவை கொஞ்சம் படிக்க வைக்கிறது, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி 1.5 years முன்னாடியே அவங்கள நிறையா பிளேஸ் நான் அவங்கள கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஓகே நான் மலேசியாவுக்கு அனுப்பினேன் படிக்கிறேன்னு சொன்னாங்க, இல்லை துபாய் சென்ட் பண்ணும்போது படிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ ஷி செட் ஓகே, எல்லாமே நான் போய் பார்த்துட்டு வரேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு ஏன்னா எல்லாருக்குமே ஹேர்ன்றது வந்து ஒரு கான்ஃபிடென்ட். ஹேர் வச்சோடனே ஏஜிங் கம்மியாக தெரியும். ஒரு ஹேர் அழகாக இருந்தால் பையனோ பொண்ணோ அவங்களுக்கு ஏஜிங் கம்மியாக தெரியும். ஒரு கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன்சர் பேஷண்ட், அலோபேஷியா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பார்த்தேன் ஹேர் எக்ஸ்டென்ஷன். ஸோ எல்லா பேசிக் பட்ஜெட்லேருந்தே பண்ணுறோம். அதனால் அது எனக்கு ரொம்ப ஆசை. அதெல்லாம் ஹேர்லாம் வச்சுட்டு ஹாப்பியாக போகிற அந்த ஹாப்பி ஃபேஸ் எனக்கு பார்க்கணும். ஓகே, ஸோ வந்து இந்த ஹேர் அப்படிங்கும் போது இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா அவங்கள வந்து படிக்க வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருந்திருக்கும்ல, நம்ம இதான் பண்ணணும் அப்படின்னு. அந்த பாயிண்ட் என்னவா இருந்தது? ஐ மீன் ஹேர் எக்ஸ்டென்ஷனுக்கு எனக்கு வந்து இப்போது ஹேர் வந்து எப்போவுமே அதான் சொல்கிறல, ஒரு கான்ஃபிடென்ட்டு. எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலிங் பண்ணிக்கணும், கலரிங் பண்ணிக்கணும், ஹேர் கட் பண்ணணும். எனக்கே வந்து இப்போலாம் 25லேயே பார்த்தீங்கன்னா 4 முடியாயிடுது, முடியெல்லாம் ஹேர் ஃபால். ஆமாங்கக்கா, குழந்தை பிறந்தோடனே உனக்கு கொஞ்சம் முடி கொட்டிடுது. ஆமாங்கக்கா. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு ஹேர் வேணும். நான் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும், இப்போ நம்ம அடுத்து நம்ம ஸ்டோர் திறந்ததுக்கு அப்புறம் கூட இன்னொரு பிஸ்னஸ் நாங்கள் பண்ண போகிறோம், பிளானில் இருக்குது. அதை வந்து 1 year 1.5 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதோட ப்ராசஸ், ப்ரொசீஜர், ப்ளஸ் மைனஸ், என்ன பண்ணலாம், போவேணாம் போகக்கூடாது, இதெல்லாம். ஸோ அதனால் அந்த பிஸ்னஸை ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுறது தான். ஹேர் வந்து அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஹேர் இல்லாமல், அவங்களுக்குலாம் அப்படியே நிறைஞ்ச மாதிரி நம்ம சலூனில் ஹேர் வைக்கணும், அதான் ஆசை. ஓகே, நிறைய பேருக்கு பார்த்து ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்கே, பார்க்க நிறைய காஸ்ட் இருக்கும் போல அப்படின்னு ஓகே, நினைக்கிறேன். சலூன் லக்ஸரி பார்த்து அப்படி ஓகே, நிறைய காஸ்ட் இருக்கும் போல இருக்கு, என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸ்ரீவித்யா, சாரியே நான் வந்து ஒரு பிரைடு போடுற புடவைய சராசரியாக எல்லாரும் போடணும்னு ஆசைப்பட்டவன். சலூனை எப்படி அப்படி பண்ணுவேன்? இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிறது வந்து லான்ச் ஏன் பண்ணேன் அப்படின்னா, பிஸ்னஸ் பீப்புளோ இல்லை யாரோ வரும்போது, ஒரு செலிப்ரிட்டி யாரோ வரும்போது பண்ணும்போது அவங்களுக்கு எப்படின்னா ஒரு கால் ப்ரைவசி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இல்லைனா கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் கால்ஸ் வரும், அவங்க இந்த லான்ச்சில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் எக்ஸ்டென்ஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 hour up to 3 hours வரைக்கும் டைம் எடுக்குது. அதுக்காக தான் இந்த லான்ச் பண்ணேன். ஸோ இது வந்து
பியூர்லி பேஸ் ஃபார் ப்ரைவசி பர்பஸ். யார் வேணால் ப்ரைவசி வேணும்னு சொல்லி புக் பண்ணிக்கிறதுக்கு. சரி, அப்போது விஐபிக்கு மட்டும் இவ்வளோ சூப்பர் ரூமா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. எல்லாருமே என் சலூனில் ஹேர் பண்ணும்போது எவ்வளோ ஆசை இருக்கும் லக்ஸரி சலூனில் போய் அவங்களுக்கு பண்ணிக்கணும்னு. ப்ரைஸ்னால தான் போக மாட்டாங்க. என் சலூனில் லக்ஸரி ஃபீல் கொடுத்து நான் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் பண்ணுறேன். அவங்களுக்கு தான் அந்த மேலே ஃப்ளோர் பார்த்தீங்கல்ல, அந்த ஃப்ளோர் வந்து உங்களுக்கும் லக்ஸரியாக தான் இருக்கும். நீங்களும் ஜாலி பண்ணுங்கள், உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வித் லக்ஸரி ஃபீல். சூப்பர். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க இங்கேயாம்மா? ஆமா, இங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கு? சி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஏர் எக்ஸ்டென்ஷன். ஏர் எக்ஸ்டென்ஷன் வி ஹேவ் ஆல் டைப்ஸ். உங்கள் ஹேர் என்ன மாதிரி டெக்ஸ்சர் பார்த்துட்டு அதுக்கு எல்லா டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷனும் பண்ணுறோம். உங்களுக்கு நாங்கள் வந்த உடனே தான் சொல்லுவோம் ஃபேஸ் ஃப்ரேமிங்க்கு உங்களுடைய ஹேரோட திக்னஸ்க்கு எது மாதிரி எக்ஸ்டென்ஷன் போடலாம், எவ்வளோ வால்யூம் போடலாம், எவ்வளோ கிராம், இவ்வளோ தான் அட்வைசபிள். நீங்களே எங்களை எக்ஸ்ட்ரா கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை அட்வைஸ் பண்ணுவோம். வி ஆர் டூயிங் ஆல் ஹேர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் லைக் கெரட்டின், பொட்டாக்ஸ், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் பர்மிங் எல்லாமே வந்து ஹேர் ரிலேட்டட் பண்ணுறோம். அண்ட் ஹேர் ஸ்பாலாம் இருக்குது, பெடிக்யூர் மேனிக்யூர் இருக்குது, ஹேர் கட்ஸ், எல்லா டைப் ஆஃப் ஹேர் கட்ஸ், ஹேர் கலரிங் இருக்குது. ஃபேஸ் சம்மந்தமாக எதுவுமே பண்ணல இங்கே. ஓகே. பிகாஸ் ஸ்கின் ரிலேட்டடாக நான் என் ஸ்கின்னுக்கே கொஞ்சம் பார்ப்பேன். ஸோ நான் ஸ்கின் ரிலேட்டடாக ஃப்யூச்சரில் பண்ணணும்னா ஐ நீட் சம் டைம். ஸ்கின் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஸ்கின்னை வந்து ஒரு புனிதமாக நான் பார்ப்பேன். அதனால ஸ்கின்னில் கண்டதும் வேணாம் அப்படின்னு இப்போதைக்கு என் மைண்ட் சொல்லுது. ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இவங்க சாரிக்குமே நிறையா இந்த எக்ஸ்போலாம் போடுவாங்களே, அது மாதிரி இதுக்கு நாளை பின்ன எக்ஸ்போ வருமா? ஹேர் எக்ஸ்டென்ஷனுக்கு ஸ்டுடியோ மட்டும் தான் சென்னை. பார்க்கலாம், நல்லா பண்ணால் நான் வேறு ஏதாவது ஊரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன் ஃபியூச்சர் ஐ ஹேவ் பிளான். யா. ஓகே. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்த்து ஒரு சாரியாக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும் பார்த்து பண்ணுறீங்கல்ல. ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? அண்ட் ஆனந்தி அவர்கள் வந்து எப்படிலாம் ஒரு பிஸ்னஸ்க்கு தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்கணும். நீங்கள் வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணிச்ச மாதிரி தான் இருக்கு. ஓகே. நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸ்ரீவித்யா. இப்போ எதுவுமே இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒன்று தோணுச்சுன்னா ஒரு கண்டிப்பாக 365 days மினிமம் 1 year இல்லாமல் நான் எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணதில்லை. இன்னைக்கு பிடிச்சது 2 மாதம் கழிச்சு ஒன்று திறந்தேன் அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது. ஃபார் ஷுர் நான் நல்லா அனலைஸ் பண்ணுவேன். பிகாஸ் அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு இதெல்லாம் 1-1.5 வருஷம் பிளான் ஸ்டுடியோலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து இவ்வளோ யோசிக்கிறீங்களே, உங்களோட அந்த டேவெல்லாம் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது வீட்டில் வந்து குழந்தையும் பார்க்கணும். அவன் வந்து என் பையன் 7 o'clock போயிடுவான் ஸ்கூலுக்கு. ஆஃப்டர் தட் ஐ கோ டு ஜிம் போயிட்டு வந்து சாப்பிடுவேன். அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். டில் 4 o'clock ஷூட், பொட்டிக் அந்த ஒர்க்லாம் பார்ப்பேன். இனிமேல் சலூன் கொஞ்சம் வரணும். சலூன் நோ ப்ராப்ளம், எனக்கு ஸ்வாதி இருக்கா பார்த்துப்பா. பட் ஐ கம் இயர். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் தக்ஷன் வருவான், அவனோட ரொட்டீன். அகெயின் ஏதோ கால்ஸ் எல்லாம் இருந்தால் பேசிட்டு பெட்டு வந்து கண்டிப்பாக அவன் காலைல 6 மணிக்கு எழுந்துக்கணும் குடும்பமே. அதனால எல்லாரும் 10 மணி போதும். ஸ்கெடியூலாக இருந்தால் அப்படிலாம் ஒன்றும் மேஜிக்லாம் கிடையாது. ஸ்கெடியூலாக இருந்தால் 6 to 7 hours வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இஸ் மோர் தென். நீங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸ்ன்றது இஸ் அ ஸ்ட்ரீம்லைன். ஓகே. இன்னைக்கு பட்டனை தட்டினா துப்புற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ எல்லாமே எனக்கு ஸ்ட்ரீம்லைன், எல்லாமே என்னோட ஃபிங்கர் பாயிண்டில் இருக்குது. ஓகே. அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ வந்து அத்தான் அவருக்கு ஒரு அந்த பக்கம் பார்த்தா அவர் ஷர்ட் பேண்ட் அவர் ஒரு பக்கம் வந்து கலக்கிட்டு இருக்காரு. பிளான் எத்தனை நாள் பிளான் கேட்குறியா? ஒரு வருஷமா பிளான். ஓ, ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவில் கூப்பிட்டு வந்தோம்ல, அப்போவே பிளானு. கொஞ்சம் அவருக்கு அந்த ஷைனஸ் போகணும், கேமரா எப்படி ஃபேஸ் பண்ணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம். வீட்டில் அடி சும்மா அப்பப்போ சொல்வேன், அத்தா இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அந்த மாதிரி. அவரை பிராண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் லாஸ்ட் இயரே. கடவுள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார்ல, அது மாதிரி தான் அவர் அத்தான் கூப்பிட்றது வந்து ஒரு நெகட்டிவாக எனக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த பேரை நாங்கள் வச்சிருக்க மாட்டோம் பிராண்டுக்கு அவ்வளோ கிளியராலாம். அது நெகட்டிவாக பயங்கரமாக அத்தான் 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 அப்படின்னு ரீச் ஆனனால எனக்கு எப்போவுமே நெகட்டிவாக பாசிட்டிவ் ஆக்குறதா என் பழக்கம். அப்படி பேசி அது ஒரு நேம் வந்து கேட்சி ஆயிடுச்சா, டப்புன்னு அத்தான் தாண்டா பிராண்டுன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸே அவ்வளோ பேர் அகேன்ஸ்ட்டு. அத்தானுக்கு போய் எப்படி அவர் சட்டைக்கு பேர் வைப்பா அப்படின்னு. இல்லை அது எல்லா வாயிலும் வந்துருச்சு, இன்னைக்கு பிராண்ட் பேர் அத்தான் தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நைஸ். அண்ட் அவர் என்ன சொன்னார், இப்போ நீங்கள் அடுத்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அவர் சப்போர்ட் எவ்வளோ முக்கியமாக இருக்கு. ஆமாம், இதுக்கு அவர் சப்போர்ட் எவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஸ்ரீவித்யா எனக்கு ஷாக்கு. நானும் கேட்குறேன், யாராவது ஒருத்தர் இதை அப்போஸ் பண்ணீங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி. நிஜமா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணது அண்ணா கிட்ட. நான் உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் ஃபஸ்ட்டு அவர் தான். அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன் யூஸ்வலாக. பட் இந்த வாட்டி இப்போ அதிசயமாக என் மாமனாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். செகண்ட் டைம் எங்கள் மாமனாருக்கு தான் சொல்லுவேன். எனக்கு ஏன் தெரியல, அன்றைக்கி அவர்கிட்ட விட அம்மா கிட்ட சொல்லுவேன். இந்த டைம் வந்து எங்கள் அண்ணா கிட்ட சொன்னேன், மாமனாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்.
அம்மா நீ எது பண்ணாலும் நல்லா பண்ணுவோமா, நான் ஊரம்மா கிட்ட, அவர் வந்து ஊரம்மன்ட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணுமே சொல்லல. ஏன் பண்ற? யாருமே ஒண்ணுமே கேட்கல. ஒண்ணுமே அப்புறம் அத்தான், தம்பி எல்லாம் ஸ்வாதி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணேன். அப்புறம் யாருமே ஏன் யோசிச்ச, ஏன் பண்ண போறாமே யாருமே கேட்கல. இதான் அப்படி கேட்கல, எனக்கு தெரியல. பொட்டிக் கூட கேட்டாங்க, இது ஒண்ணுமே கேட்கல. ஓகே. அண்ட் இதுக்கு ஒரு விஷயமும் நீங்க பார்த்து பண்ணியிருக்கீங்க. லைக் நான் அந்த சோஃபாவும் பார்க்குறேன். இன்டீரியர் ஃபுல்லி நான் வந்து எனக்கு இப்படி வேணும்னு சொன்னேன். பட் நின்னு பண்ணது ஐயோ தேங்க்ஃபுல் மை அண்ணா தான். ஓகே. நின்னு பண்ணது எல்லாமே. எனக்கு இப்படி வேணும், லான்ச் வந்து எனக்கு இப்படி வேணும், நான் லான்ச்ல உட்காந்தா நானே சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஒண்ணுமே அவங்க தான் எனக்கு இப்படி இப்படி வேணும்னு மட்டும் காமிச்சேன். சேர்ஸ் எல்லாம் பர்சனலாக நான் போய் உட்காந்து பார்த்து வாங்கினேன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் நான் தான் பண்ணேன், நானும் ஸ்வாத்தியும் போனோம். மற்றபடி இன்டீரியர்ஸ் அண்ட் என்னோட ஃபீலை புரிஞ்சுட்டு பண்ணது அண்ணா. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் அடுத்தது எப்போ, அது நம்ம ரீஸ்டைல் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிட்டோம், அடுத்து எப்போ பொட்டிக் ஆரம்பிக்க போறீங்க? 2027 வருதா? ஆ அடடா சூப்பர் அமேசிங். ஸோ அதுதான் வந்து எல்லாருமே செம்மையா for sure 2027. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அண்ட் கேரளாலேருந்து நாங்கள் பார்க்குற ஒருத்தங்களும் வந்திருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வந்து உங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. யாரோட விஷ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அண்ட் ரொம்ப வந்து அச்சோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு யார்? நட்சத்திரா வந்து அப்ரிஷியேட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல, இன்னமும் மறக்க முடியாது. ஓகே. பிகாஸ் அதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஒரு 1 minute வீடியோ தான் போட்டோம். ஆனால் அவங்க ஒரு 1/2 an hour அதை பற்றி பேசினாங்க. எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அதுலேருந்து வர முடியல இல்லையா, என்ன தான் பண்ணாலும். அவங்க நார்மலாகவே எப்படின்னா, நான் சின்னதாக ஒரு ஹேர் ஸ்டைல், ஒரு வீடியோ, ஒரு எனர்ஜிக்காக, ஒரு பவர் பேக்காக பார்த்தாலும் எப்படியா அப்படி ஒரு சோல் தெரில. ஃபோன் அடிச்சு ஷி யூஸ் டு கால் மீ லைக் ஆனந்தி என்ன பண்ண இதில், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறது அவங்களுடைய சோல் கேரக்டர் போல் அந்த லெவலில். ஸோ இங்கே வரும்போது கூட அவங்க ஃபேஸ்லேயே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு. ஒரு 1 minute நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அவ்வளோ வைப்னா, 1/2 மணி நேரம் அந்த தங்கம் நம்மளை தாங்குன்னு சொல்லிட்டு போச்சு. அந்த ஹக்காக இருக்கட்டும், நான் கூட கேட்டேன் உள்ளே வந்து எத்தனை வாட்டி என்ன ஹக் பண்ணீங்கன்னு தெரியுமா, ஆல்மோஸ்ட் 10 வாட்டி ஹக் பண்ணிட்டோம் அப்படின்னு. அவங்க வந்து வீடியோலேயே வர்ச்சுவல் ஹக் கொடுப்பாங்க எல்லாருக்கும். பயங்கரமான சோல் இல்லையா. ஸோ அதை விட முக்கியம் அவங்களோட ஸ்கெடியூலில் நம்மளுடைய அந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணி சொல்கிற ஒரு கேரக்டரை நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன் அவங்ககிட்ட இருந்து. அதை யூஸ்வலாகவே எனக்கு அது இருக்குது. லைக் நான் சொல்லுவேன் கூட இருக்கணும், அவங்க லெவல்லன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ பயங்கரமாக இருக்குது அவங்க நோட்டீஸ் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேமரா டீம் எல்லாரையுமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க, மறக்க முடியல. நைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். ஒரு மாதிரி ஒரு கேங், அந்த கேர்ள்ஸ் கேங்கே வந்து எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ்னா ஆனந்தினா ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்தி கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸை பிரிக்க முடியாது. ஸோ அந்த லெவலில் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வந்து ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். ஃப்ரம் மதுரை, ஃப்ரம் கேரளா, ஃப்ரம் பெங்களூர், இந்த மாதிரி எல்லாமே லாங் பிளேஸ்ல இருந்து எல்லாரும் என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அதுவே என்னோட மெமரபிள். ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட விடிய கதை பேசி என் பெட்டில் ஒரு 5 நாள் நான் அழுதுருவேன் போல், ஒரு 5 நாள் அவங்க கூட இருந்ததான் தெரியல. எல்லாம் ப்ரீ டேலே வந்துட்டாங்க. இங்கே லான்ச்க்கு ஏதோ என் வீட்டில் கூட பிறந்த மாதிரி 6 மணிலேருந்து எல்லாரும் இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. எனக்கு அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. ரொம்ப 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 ஹாப்பி. அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஆர் இந்த சேம் ஃபீல்டு. இப்போது இந்த ஃபீல்ட்லேயே எவ்வளோ பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, சென்னை பட்டு பிரியா, அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஃபீல்ட்லேருந்து கூட வந்தாங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஜாலியாக அந்த கேர்ள்ஸ் கேங்காக என்னெல்லாம் பேசியிருப்போம், வீடியோ செம்மையாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். காலையிலேருந்து எல்லாம் என் கூடவே இருந்தாங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆஹா சூப்பர் சூப்பர் அப்படிலாம் இல்லை, இது கேவலம் போ அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ப்ளஸ் மைனஸ் சொல்கிற மாதிரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் நைஸ். அதே மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் க்யூரேட் பண்ணி அதுக்கும் அனுப்பிச்சிருந்தீங்க, நாங்கள் அதுவும் பார்த்தோம், எனக்கும் வந்தது. ஸோ எப்படி க்யூரேட் பண்ணீங்க அந்த பாக்ஸை? அது என்னோட ஐடியா. பாக்ஸ் வந்து ஏன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு யார் வராங்க வரல அதெல்லாம் எனக்கு அப்படிலாம் தோணலை. ஒருத்தருக்கு ஒரு நம்ம என்னதான் நம்ம வேர்ட்ரு ஃபுல்லாக சாரி வச்சுருந்தாலும், நம்ம வேர்ட்ரு ஃபுல்லாக என்ன ஸ்டஃப்ஸ் நம்ம வச்சுருந்தாலும், அந்த பாக்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி வரணும். ஸோ என்னால் அந்த பாக்ஸை திறக்கும்போது அவங்களுக்கு ஒரு 5 minutes ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லைங்களா. அந்த 5 minutes ஹாப்பினஸை வந்து உங்ககிட்ட இருந்து நான் எடுக்கிற பிளெஸிங்காக நினச்சிக்கிட்டேன். அது 5 எவ்ரி தடவையும் அந்த டப்பா திறக்கும்போது சிரிப்பு வந்துகிட்டே இருக்கே. ஏங்க சென்னை பட்டில் இருக்க பிரியா வந்து என்னன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லைங்களா. அவங்க ஈஸி அந்த பிரேஸ்லெட் போட்டு வந்து ஆனந்தி பிரேஸ்லெட் பாத்தியா அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அப்போ பாருங்களேன், கேர்ள் தான் இல்லை.
கேர்ள்ஸ் தான். ஆமா. Yes. அது ஃபுல்லா அவங்கக்குள்ள பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உங்களோட அந்த 5 மினிட்ஸ் ஹாப்பினஸ வந்து என்னோட கடத்திருப்புக்கு வந்து நான் ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு அப்ப சிரிக்கும்போது என்ன ஒரு செகண்ட் வாழ்த்திருப்பீங்க தானே? ஆமாம்மா. எல்லாருமே. ஆமா. அது வேணும். அதான். நைஸ். ஸோ ஹாப்பி. Thank you. இந்த வெஞ்சர் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். Thank you இன்னும் so நீங்க much. அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் ரெட் நூல் நங்கை சார்பாகவும் நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். Thank அண்ட் you. விஷ் யூ ஆல் சக்சஸ் அண்ட் ஹாப்பியா ஜாலியா இதே மாதிரி இருங்க. ஆனந்தி அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் நான் மிஸ் பண்றோம். அதை கூட கொஞ்சம் சொல்லிருங்க. சரியா? கண்டிப்பா சொல்லிடுறேன். Thank Done. you. Thank Thank you you. so much. Thank Thank you. you. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.